வண்டி மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்போ நம்ம இருந்தப்போ இது எல்லோ தான். அப்படியே ஒட்டிக்கிட்டு ஆவி வேற கேட்டாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பின்னாடி பொம்மை போடுறீங்களா? ஏன்னா எண்ணெய் மட்டும் போடாதீங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அது எல்லாமே இந்த கை மாதிரி இருக்கிறது வந்து கடை மட்டும் போடுங்க, எண்ணெய் போடுங்க. பள்ளி பொம்மைலாம் நம்ம சொல்லுவோம்ல, அப்போலாம் இருக்கும். ஸ்பைடர் மேன் நிறைய வந்து அப்போல்லாம் வந்து ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன் அதே தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் எல்லா வந்து மாஸ்க்கு வந்து நிறைய ப்ரெசன்ஸ் வந்து பாட்டு வெளியெல்லாம் இது மாட்டு வண்டி பொம்மை. அப்போ மாட்டு வண்டி நிறைய பார்த்துருக்கோம். மாட்டு வண்டி பொம்மை வந்து இப்போ ரேர் தான். இங்கே இருந்தது ஸ்பைடர் மேன், ஸ்கேட்டிங் போர்டு அந்த மாதிரி ஸ்கூட்டர்லாம் வந்து அப்போ பார்த்துருக்கலாம் வண்டியை. இது வந்து கேமராவில் வந்து நிறைய நம்ம அப்போ வருதுல இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பைனாக்குலர். இதில் உள்ள வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து காமிக்கிறேன். இதில் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எங்களுக்கான பர்ச்சேஸ் வாங்கிட்டோம். அதை வந்து நாங்கள் போய் பார்க்கலாம். எங்களுக்கான பர்ச்சேஸ் பண்ணதை நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேனு. எங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நாங்கள் இது வாங்கிட்டோம். அடுத்தது பைனாக்குலர் வாங்கினோம். இதில் வந்து கலர்ஃபுல்லாக உள்ளே இருக்கும். நான் அது வந்து கடைசியாக காமிக்கிறேன். இது வந்து இந்த குச்சி மிட்டாய் வந்து வாங்கினேன். அந்த மிட்டாயில் வந்து நிறைய பொம்மைகள் எல்லாம் இருந்தது, அனிமல்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. அதனால் இது வந்து பம்பாய் ஜவ்வு மிட்டாய். அப்போ வந்து வாட்சி, பூ மாதிரிலாம் பண்ணி தருவாங்கள்ல, அந்த மிட்டாய் தான். இது நம்ம வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது பல்லி பொம்மை. இப்போ வந்து பைனாக்குலர் வந்து நான் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். கேமரா வச்சு நம்மளால் சரியாக பார்க்க முடியல கேமராவில். இந்த மாதிரி டிசைன் இல்லாமையும் நிறைய டிசைன் இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வாங்கினேன் நான். இந்த இடத்துல கேமராவுக்கு சரியாக என்னால் பிடிக்க முடியலங்க, சாரி. அடுத்து வந்து ஃபேனு. இதுதான் எங்கள் வீட்டு மகாராணி. அவளுக்காக தான் இந்த ஃபேன் வாங்கினோம். ஃபேன் வந்து அவள் கேட்டான்னு. அடுத்தது இந்த பல்லி பொம்மை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். பல்லி பொம்மைலாம் வந்து நான் சின்ன வயசில் இருந்தப்போ நான் வாங்கினது. இப்போ வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. புதுசாக வாங்கினதுனால ரொம்ப ஈரமாக ரொம்ப கொலன்னு கையே வைக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், நல்லா செவுத்தில் ஒட்டிக்கிச்சிங்க. நாங்கள் போய் எடுத்தோம், அதே ஷேப்பில் தான் ஒட்டிருந்துச்சு. ஒரு காலை மட்டும் காணோம், அது உள்ளே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஜவ்வு மிட்டாய். இதில் வந்து 6 பீஸ் இருந்துச்சுங்க. உள்ளே கூட அப்படியே வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் அந்த மாதிரி இல்லை. ரொம்ப சாஃப்டாக அப்போ சாப்பிட்ட மாதிரியே அதே டேஸ்ட் இருந்துச்சு. இது வந்து இந்த மாதிரி பேப்பரை சுற்றி ஒரு லேயராக வச்சுருந்தாங்க.
சரி, அவ்வளோதாங்க. நாங்கள் 90s 80s கிட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் காமிச்சோம். பாய்.